அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் இல்ல. ரொம்ப வருஷமாயிடுச்சு யூடியூப் சேனல் அதுல பேசி. அப்புறம் கிஷோர் ஆர்டெக் அப்படின்னு இருந்த பேரையும், லோகோவையும் மாத்தியாச்சு. மேல வந்து வீரா ஆர்டெக் அப்புறமா லோகோவும் மாத்தியாச்சு. லோகோல என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 4 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் யூடியூப் சேனல் பேசி. அதுக்கு நடுவுல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதையும், என்னோட லைஃப்ல இருக்க ஜர்னி அப்படின்றதையும் இப்ப என்ன பண்ணிட்டுருக்கேன்? இதுக்கு மேல நான் என்னென்ன பண்ண போறேன்? அப்படின்றதெல்லாம் வந்து இந்த யூடியூப் சேனல்ல சொல்லலான்னு இருக்கேன். கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லயே வந்து யூடியூப் சேனல்ல வந்து என்னால முடிஞ்ச வீடியோஸ்லாம் வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து எதனா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. அதுல எனக்கு எனக்கு கொஞ்சம் மத்தவங்க சஜெஸ்ட் பண்ணதுல வந்து எனக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னதுல வந்து நானு ஃபோட்டோகிராஃபி வந்து சூஸ் பண்ணேன். ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸா இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபோட்டோகிராஃபி பேர் வந்து ட்ரீம் மோஷனிக் ஃபோட்டோகிராஃபி. அப்புறமா ஃபோட்டோகிராஃபி ரன் பண்ணிட்டே இருக்கும்போதே வந்து நானு அ ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிஷோர் ஆர்டெக் அப்படின்ற சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து, நானு படிச்ச டிபார்ட்மெண்ட் என்னோட டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அப்புறமா வந்து இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது ரிலேட்டடான எதனா சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்போ ரன் பண்ணலாம். எதனா ப்ராஜெக்ட்ஸ் எதனா பண்ணலாம். இல்ல வந்து ஒரு கம்பெனி மாரி இத வந்து மாத்தலாம். அப்படின்ற ஒரு ட்ரீம்க்காக தான் இந்த சேனல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரீம் மோஷனிக் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் ரன் பண்ணிட்டு இருந்த டைம்ல கொஞ்சம் இதுலயும் பிஸியா போயிட்டு இருந்தது. அப்புறமா ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால வர ப்ராப்ளம். இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக ஃபிட்னஸ்குள்ள போனேன். ஃபிட்னஸ்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஜோன். எப்படின்னா, ஒரு புனிதமான ஒரு ஜோன் அப்படின்ற மாரி சொல்லலாம். அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா, அது வந்து ஃபிட்னஸ்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த உயிர் வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறதே வந்து இந்த உடம்புல தான். அதனால வந்து அத பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அப்போ நெறைய அடிபட்டதுனால, ஃபிட்னஸ் ரிலேட்டடா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டே இருந்தேன் நானு. சைட் பை சைடு ஒர்க் பண்ணிட்டு, ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு, பிசினஸையும் மெயின்டெயின் பண்ணிட்டு, அப்படியே பார்த்துட்டு ஃபிட்னஸ் சம்மந்தமா இருக்கிறதுலாம் வந்து நெறைய இன்வால்வ்மென்ட் நெறைய காமிச்சேன். அப்படி காமிக்க, காமிக்க எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு லெவல் போனதுக்கப்புறமா ஒரு லெவல்னா வந்து எல்லாருமே வந்து ஒலிம்பிக்ஸ் ரேஞ்சுக்கு போணும் அப்படின்லாம் இல்ல. உங்கனால என்ன பண்ண முடியுமோ அத பண்றது தான் ஒரு லெவல். அதாவது நீங்க எதுவுமே பண்ணாம இருந்துட்டு ஒரு அடுத்த லெவல் போனீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அத சொல்ல வரேன் நானு. அப்புறமா நான் வந்து ஷாலிங் குங்ஃபூ கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட கிராண்ட் மாஸ்டர் வந்து நீங்க வந்து நல்லா ஃபிட்னஸ் இருக்கு. நீங்க வந்து நல்லா பண்றீங்க. அது வந்து நீங்க வந்து நெறைய பேருக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். நீங்க மாஸ்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து ட்ரை பண்ணேன் நானு. ட்ரை பண்ணது ஜென்யூனா வந்து நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணதுல, எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நான் அத பார்த்தேன் நானு. எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்த்தேன் அப்படின்றத விட, இதனால வந்து நெறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன். எனக்கு கிஷோர் டெக் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பயே வந்து டெக்னாலஜி, நேச்சர் இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டடான ஒரு ஐடியாலஜில தான் வந்து நான் அத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அந்த மாரி YouTubeல வந்து நெறைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து அதிகமா இருந்தது YouTubeல. அதுல வந்து நெறைய பாலிடிக்ஸ் அதெல்லாமும் நெறைய கத்துட்டேன். பாலிடிக்ஸ பத்தியும் நம்ம பேசணுன்ற ஒரு முடிவுல தான் இருக்கேன் நானு. எதனா லைட் சரியில்ல, இது வாய்ஸ் சரியில்லன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து அவசரத்துல தான் எடுத்து போடுறேன். ரொம்ப நாளா வந்து இந்த சேனல் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து தோணிட்டே இருக்கும். ஆனா வந்து டைவர்ட் ஆயிட்டு போயிடுவேன். இல்லன்னா மறந்துருவேன். இல்ல வேற எதனா வேல வந்துரும். இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் எப்படியாவது இந்த வீடியோவ போட்டுறலாம் அப்படின்னு நெனச்சேன். புடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். பாலிடிக்ஸ பத்தி ஏன் பேசுறேன்னு லாஸ்ட்டா சொல்றேன் நானு. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அதான் வந்து கட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது கிஷோர் ஆர்டெக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வீரா ஆர்டெக் அப்படின்றத பேர சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன் கிஷோர் ஆர்டெக்ன்னு பேர் வச்சது வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம, சரி நம்ம பேர்லயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். ஆர்டெக்னா ஒண்ணும் இல்ல. இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் நானு. அது ரிலேட்டடா வந்து அந்த படம் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும்ன்றதுனால, அந்த இது எடுத்து ஆர்க் எடுத்து அடிச்சேன் நானு. சொல்லாமா வேணாமான்னு தெரியலையே! அத சொன்னா காப்பிரைட் இஷ்யூ எதுனா ஆகுமான்னு தெரியல. சரி கட் பண்ணிடலாம். அந்த படத்தோட பேரு மட்டும் கட் பண்ணிடலாம். அந்த பவர் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் அது அது ரிலேட்டடா வந்து நெறைய இப்ப வந்து 3டி பிரிண்டர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. 3டி பிரிண்டிங்னா கொஞ்சம் நானே வாங்கிட்டு பில்ட் பண்ணி அது ரிலேட்டடா வீடியோஸ்லாம் வரும். அதான் இப்ப வந்து இந்த 3 அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். ஏன் பேசலான்னு இருக்கேன்னா,
வெறுப்பா இருக்குது. எங்க பார்த்தாலும் சுத்தி, சுத்தி எவனா ஒருத்தன் எதனா ஒரு பிரச்சனைய ஏத்தி விட்டு, அது ஒரு பிரச்சனையாயி, அது ஒரு பாலிடிக்ஸா மாறி நெறைய போயிட்டே இருக்கு. இவங்க தான் பாலிடிக்ஸ் பேசணும், இவங்க தான் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது அப்டின்லாம் எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆவணும். ஏன்னா, நீங்க வந்து பாலிடிக்ஸ் விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தூரம் ஓடுறீங்களோ, அது உங்கள தொரத்தும். அதுதான் உண்மை. மேக்ஸிமம் வந்து பாலிடிக்ஸ் வந்து நான் என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்டின்றத நானு கண்டிப்பா சொல்றேன். யாரும் வந்து எனக்கு வந்து இந்த நான் இப்ப பேசப்போற அந்த பாலிடிக்ஸ் வந்து யாரும் எனக்கு ஒண்ணும் பே பண்ணியோ, இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கோ ப்ரமோட் பண்ற மாரிலாம் நான் எதுவும் பேச போறதில்ல. எனக்கு என்னோட லைஃப்ல வந்து நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்டின்றதும், அது ரிலேட்டடாவும் நான் கரண்ட்டாவோ இல்ல இதுக்கு முன்னாடியோ ஹிஸ்டாரிக் பேஸா வந்து என்ன நடந்ததோ, அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி எத நம்புறோமோ எல்லாத்தையும் நம்பிறது கிடையாது நம்போ. எத நம்புறோமோ அதுதான் பேச போறோம். நம்மளே போய் உட்காந்து பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பேச போறதில்ல. ஏன் பாலிடிக்ஸ பத்தி பேசுறேன்னு சொல்லி லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னீங்க எதுக்குன்னா, ஆ நம்ப அண்ணன் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப எல்லாருமே என்ன பார்த்து கேட்கும்போது, "நீ என்னப்பா நீ போய் ஜாயின் பண்ணிருவ. ஜாயின் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கி பெரிய ஆள் ஆயிடுவ" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து சரி நம்மளும் நம்ம இல்லன்னா நம்ம விலகி போனாலும் பாலிடிக்ஸ் வந்து நம்மள உள்ள இழுக்கும் என்னைக்கா இருந்தாலும் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. சரி அதனால வந்து எல்லாத்துக்கும் தெளிவான பதிலா சொல்லிடலாம். தெளிவா பேசலாம் அப்படின்றதுக்காக தான் பாலிடிக்ஸ் பத்தி பேசலான்ற ஒரு முடிவுல இருக்கேன். பாலிடிக்ஸ்னா எல்லாமே தான் பாலிடிக்ஸ். நானு டெக்னாலஜி ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்றதும் பாலிடிக்ஸ் தான். ஃபிட்னஸ் ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் பாலிடிக்ஸ் தான். ஸ்டுடியோ ரிலேட்டடா பண்ணணும், ஸ்டுடியோ ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்றதும் ஒரு விதமான பாலிடிக்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நம்ப இந்த சேனல் வந்து ரன் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு தெரிவிங்க. நீங்க வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு எதனா கேட்கணும் அப்படின்ற கேள்வி எதனா கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அத வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லன்னா வந்து என்னோட Instagram ஐடிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதுல வந்து உங்களோட கருத்துக்களையும், கேள்விகளையும் நீங்க பர்சனலா கேட்கணும்னாலும் கேட்கலாம். அதுதான் 3 விஷயம் தான் இப்போதைக்கு 3 விஷயம்ன்றது 4 விஷயம் 4வது விஷயம் அது ஒரு சைட் மாரி தான். டெக்னாலஜி, போட்டோகிராஃபி ஸ்டுடியோ, ஷாவ்லின் கோச்சா இருக்கேன் நான் இப்போ. ஷாவ்லின் குங்ஃபூ, SWMA கிராண்ட் மாஸ்டர் ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் அவர் தான். அதனால வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி.